நீங்களும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமேட்டிக்கா, ரியலிஸ்டிக்கா அதுவும் ஹை குவாலிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஏஐ டூல் வச்சு மட்டுமே. நீங்க ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்டோரி போர்டு வச்சுட்டு மட்டுமே, ஒரு ஃபுல் சினிமேட்டிக் வீடியோவா நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஏஐ டூல் வச்சு மட்டுமே. இத நீங்க ஜஸ்ட் செகண்ட்ஸ்ல, ஜஸ்ட் மினிட்ல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ, இதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இமேஜ், ஒவ்வொரு வீடியோ ஜென்ரேட் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த ஸ்டோரி போர்ட் கான்செப்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த ஸ்டோரி போர்ட கிரியேட் பண்றது, எப்படி இந்த ஹை குவாலிட்டியான சினிமேட்டிக் வீடியோஸ் எப்படி வந்து நான் கிரியேட் பண்றதுன்ட்டு, நான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லப் போறேன். அதுவும் வந்து ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் வச்சு மட்டுமே. ஓகே, வீடியோவ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்க லிங்க்க கிளிக் பண்ணி கூகுள் டாக்ஸ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2 செட் ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ஜெனரேட் பண்றதுக்காக. செகண்ட் செட் ஆஃப் ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டோரி போர்ட் இமேஜ் கிரியேஷன்க்காக. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதுக்கான ப்ராம்ப்ட் வந்து ஃபுல்லா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அதில பேஸ்ட் பண்ணிட்டு, உங்களுக்கான வீடியோ ஸ்கிரிப்ட் ஐடியா மட்டும் நீங்க சொல்லுங்க. நீங்க ஜஸ்ட் அந்த மாரி டிஸ்கிரைப் பண்ணி சொன்னா மட்டும் போதும். உங்களுக்கான ஃபுல் ஸ்கிரிப்ட்ட வந்து ChatGPT குடுத்துரும். அந்த ப்ராசஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட் ஜெனரேட் ஆன உடனே அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நான் அகைன் ப்ராம்ப்ட் குடுத்திருக்க டாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோ. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, நான் குடுத்துருக்க இமேஜ் ப்ராம்ப்ட்ட வந்து ஃபுல்லா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ChatGPTல நியூ சாட் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு அந்த ப்ராம்ப்ட்ட வந்து ஃபுல்லா பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. ரன் பண்ணிட்ட அப்புறமா உங்ககிட்ட வந்து ஸ்கிரிப்ட் கேட்கும். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட்டு ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த ஸ்கிரிப்ட்ட ஃபுல்லா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த சாட்ல வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான ஸ்டோரி போர்ட் இமேஜ் ப்ராம்ப்ட் அண்ட் வீடியோ ப்ராம்ப்ட் குடுக்கும். ஓகே. நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இமேஜ் ப்ராம்ப்ட்ட மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு, சேம் சாட்ல கீழ பார்த்தீங்கன்னா, பிளஸ் பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, கிரியேட் இமேஜ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்துட்டு, அந்த ப்ராம்ப்ட்ட வந்து ஃபுல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் ChatGPT வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் கிரியேட் பண்ணி குடுத்துரும். அந்த இமேஜ நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க டவுன்லோட் பண்ண இமேஜ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா, கீழ இருக்க பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இம்போர்ட் மீடியான்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்து நீங்க அந்த இமேஜ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் ஆகி முடிச்ச உடனே அத டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் ChatGPTல குடுத்திருக்க வீடியோ ப்ராம்ப்ட்ட ஃபுல்லா காப்பி பண்ணிக்கோங்க. அத காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃப்ளோக்குள்ள வந்துட்டு, அந்த ப்ராம்ப்ட்ட பேஸ்ட் பண்ணிட்டு, நான் குடுத்திருக்க மாரி வந்துட்டு வீடியோ செட்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து 2 வீடியோ கூட ஜெனரேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து ஒரு வீடியோ வந்து நல்லா வரலாம். இன்னொரு வீடியோ வந்து நல்லா வராம இருக்கலாம். ஸோ, நீங்க வந்து 2 குடுத்துக்கோங்க. குடுத்த அப்புறமா உங்க வீடியோ வந்து ஜெனரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிட்ட அப்புறமா வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா, ஓகே, அவுட்புட் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும்.